ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது பிறைசூடா வான்மதியே நாவலோட 14வது எபிசோட். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேஜிக் ஷோ முடிந்த அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் ஆஃபீஸ் வந்தபொழுது மித்ரா அவனுக்கு முன்னதாகவே வந்திருந்தாள். புத்தம் புதிய புடவை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து எவ்வித ஒப்பனைகளும் இன்றி தேவதையாய் ஜொலித்தவளை கண்டவனுக்குள் ஏதோ தடம் புரண்டது. இதுவரை சுடிதாரிலேயே அவளை பார்த்தவனுக்கு புடவையில் இன்னும் அழகாக தெரிந்தாள். அவளின் அழகு அவனை ஏதோ செய்தது. இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளோ எதேச்சையாக அவன் புறம் திரும்ப அவனை கண்டவளும் அழகாய் புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் தன்னை மீட்டெடுத்தவன் பதிலுக்கு அவளிடம் சிரிக்கக்கூட செய்யாமல் வேகமாக அறைக்குள் சென்று விட்டான். அவளிடம் தடுமாறி போன தன் மனதை எண்ணி தன்மேலேயே கோபம் கொண்டவன் அதே கோபத்துடன் வேலையை பார்க்க தொடங்கினான். மித்ரா கொண்டு வந்து வைத்துவிட்டு போன ஃபைலை எடுத்தவன் அதை எடுத்து செக் செய்ய அது அன்று போலவே தப்பாகவே இருந்தது. இடர்காமில் அவளை தனது ரூமிற்கு வருமாறு அழைத்தவன் அவள் வந்ததும் அந்த ஃபைலை தூக்கி வேகமாக கீழே வீசினான். அவள் அதிர்ந்து நோக்கி கொண்டிருக்கும் பொழுதே நல்லா மினிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வர தெரியுதுல்ல, அதே மாதிரி கரெக்டாக டேலி பண்ண தெரியாதா என்று மிகவும் கோபத்துடன் சீறினான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் பின்னர் சமாளித்து, சார் வேணாம், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. நான் கரெக்டாக தான் டேலி பண்ணி வச்சுருக்கேன். ஓ, அப்போ நான் தான் நீ கரெக்டாக டேலி பண்ணதை தப்புன்னு சொல்கிறியா? அவன் தூக்கி எறிந்த ஃபைலை எடுத்து பார்த்தவள், எங்கே சார் அந்த மனோகர்? அவன் தான் நான் ரெடி பண்ண ஃபைலை மாற்றி வச்சுருக்கான். அவன் எதுக்கு மாற்றி வைக்கணும்? அவன் மேலே பழி போடலான்னு பார்க்குறியா? போய் தொலை. உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சுருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். மக்கு சாம்பிராணி. பார்த்துட்டே இரு, இன்னும் 2 நாளில் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன். அவனை முறைத்தபடியே நின்றிருந்தவளை, என்னடி முறைக்கிற? அந்த 2 கண்ணையும் நோண்டிடுவேன், ஒழுங்காக ஓடி போயிடு என்று எரிந்து விழுந்தான். சரிதான் போடா, நீ தாண்டா மக்கு சாம்பிராணி. யார் தப்பு பண்ணாங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். நீ என்ன கிழிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் என்றவள் வெளியேறி இருந்தாள். அவன் தான் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான். அவன் பேசிய பேச்சிற்கு இன்னொரு பெண் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயம் அழுதிருப்பாள். ஆனால் மித்ரா தன்னையே தாக்கி பேசக்கூடும் என்று அவன் சிறிதும் நினைத்ததில்லை. எவ்வளவு துணிச்சல் அவளுக்கு! கண்டிப்பாக அவளை ஏதாவது செய்தே ஆக வேண்டும். மனோகரிடம் சென்று பேசலாம் என்று முடிவு செய்தவன் அவனது அறையை விட்டு வெளியில் வர மனோகர் அவனது டேபிளில் இல்லை. எங்கே போனான் என்று யோசித்தபடியே ஆஃபீஸை விட்டு வெளியில் வர அங்கிருந்த ஒருவனிடம் மனோகர் எங்கே என்று கேட்டான். மனோகர் சார் குடோன் கிட்ட மித்ரா மேடம் கூட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க சார் என்று அவன் சொல்லவும் அவனும் அங்கு செல்ல குடோனுக்கு வெளியே நின்ற அர்ஜுனுக்கு அவர்கள் உள்ளே பேசுவது நன்றாகவே கேட்டது. உனக்கு இன்னைக்கு நல்லா இருக்குடா. சாயந்தரம் ஆஃபீஸை விட்டு வெளியே வரவில்லை, உன் கையை உடைக்கிறனா இல்லையான்னு பாருடா என்று மித்ரா மனோகரை மிரட்டுவது அர்ஜுனுக்கு நன்றாகவே கேட்டது. உன்னால் எதுவும் பண்ண முடியாது மித்ரா, நான் மேனேஜர் சார் கூட தான் வருவேன். உங்கள் மேனேஜர் சாரோட கையையும் சேர்த்தே உடைப்பேன், பார்க்குறியா? மித்ரா, வேணாம். என்னடா வேணாம்? இன்னொரு வாட்டி என்னை டிஸ்டர்ப் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுக்குடா ஃபைலை மாற்றி வச்ச? அப்படி தான் பண்ணுவேன். உன்னை இந்த ஃபேக்ட்ரி விட்டு விரட்டுறது தான் என்னோட முதல் வேலை என்று மனோகர் பேசுவதை கேட்ட அர்ஜுனுக்கு அப்பொழுது தான் புரிந்தது தான் செய்த தவறு. தேவையில்லாமல் அவள் மேல் அவதூறு சொல்லி திட்டியதால் தான் தன்னையும் அவள் திட்டியிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்து, என்னுடைய ரூமுக்கு வா மனோகர் என்று சொல்லிவிட்டு முன்னே சென்றான். மனோகர் அர்ஜுனின் பின்னால் சென்றான். அவனது அறைக்குள் நுழைந்தவுடன், ஏன் மனோகர் இப்படி பண்ண என்று கேட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. எதுக்கு ஃபைலை மாற்றி வச்சு அந்த பொண்ணை பற்றி தப்பாக என்கிட்ட சொன்னேன்? இல்லை சார், அது என்றவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஓங்கி அவனது கன்னத்தில் அறிந்தவன், இப்போ சொல்கிறியா இல்லையா என்று கேட்டான். இல்லை சார், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன். அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அதுக்கு பழிவாங்க தான் அப்படி பண்ணேன் சார், சாரி. உன்னை போய் நம்பினேன் பாரு, முதல்ல வெளியே போ என்று அவனை துரத்தினான். இனிமேல் இவனிடமும் சரி அந்த மித்ராவிடமும் சரி வேலையை தவிர வேறு எந்த பேச்சுவார்த்தையுமே வைத்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தான். அதுவும் மித்ராவிடம் கண்டிப்பாக பழகவே கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்தான். அவனை பற்றி தவறாக தான் எண்ணிய பொழுதே அவள் அழகை கண்டு தடுமாறிய தன் மனம் குறித்து அவனுக்கு சற்று பயமாக இருந்தது. அந்த காரணத்திற்காகவே அவளுடன் பேசுவதை தவிர்த்தான். அவளுமே அவனுடன் வந்து பேசவில்லை. வேலை சம்பந்தமாக மட்டுமே பேசிக்கொண்டனர்.
நாட்கள் மெல்ல நகர ஆரம்பிக்க அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்த அர்ஜுன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். 2 நாட்களுக்கு முன் சமையல்கார பாட்டி அங்கிருக்கும் ஒரு சிவன் கோயிலை பற்றி கூறியிருந்தார். அங்கு சென்று வரலாம் என்று முடிவெடுத்தவன் அந்த கோயிலை நோக்கி சென்றான். அது ஊரை தாண்டி காட்டுக்குள்ளே அமைந்துள்ள கோயில். அங்கு சென்றவன் சாமி கும்பிட்டுவிட்டு கோயிலை சுற்றி வந்தான். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சாமியாரிடம் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவது தெரிய அருகில் இருந்த ஒருவரிடம் என்னவென்று விசாரித்தான். அவர் பெரிய சித்தரங்க. அவர் வாயால் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் இவரை பார்த்து வாக்கு கேட்கவே வருவாங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் சாமி பேச மாட்டாங்க, தோணுனவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க என்று சொல்லிவிட்டு அவன் செல்ல, இதெல்லாம் அர்ஜுனுக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளை மட்டுமே நம்புபவன் இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிறிது நேரம் அங்கிருந்தவன் குன்னூர் வரை சென்றுவிட்டு வரலாம் என்று நினைத்து அங்கு சென்றான். மாலை பொழுதினில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவன் திடீரென பைக் பாதி வழியிலேயே நின்றுவிட எவ்வளவு போராடியும் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. யாராவது அந்த வழியாக வந்தால் உதவி கேட்கலாம் என்று நினைத்து நின்றிருந்தான். அப்பொழுது பார்த்து மித்ரா அந்த வழியாக வரவும் அவளிடம் எதுவும் கேட்க தோன்றாமல் அமைதியாக நின்றான். அவளும் சிறிது தூரம் அவனை தாண்டி சென்றுவிட்டு என்ன நினைத்தாளோ மீண்டும் திரும்பி அவனிடமே வந்தாள். சார் என்னாச்சு என்று கேட்டாள். என்னன்னே தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். இருட்டி வேற போச்சு. மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த இருட்டில் வச்சு வண்டியை சரி பண்ண முடியாது. வேணும்னா என் கூட வாங்கல, உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் என்று கூப்பிட்டாள். நான் உன் கூட வந்துட்டா பைக்கை இங்கேயே விட்டுட்டு வர முடியுமா? சார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அங்கே வேணால் பைக்கை விட்டுட்டு வாங்க. காலையில் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணிக்கலாம். அவள் கூறுவதை கேட்டவனுக்கு அதுவே சரியென்று தோன்ற அவன் பைக்கை தள்ளி கொண்டே வர அவள் மெதுவாக ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டு வந்தாள். அவள் சொன்ன இடத்தில் மலைஜாதியை சேர்ந்த ஒரு குடும்பம் குடிசை போட்டு வசிக்க அவர்களிடம் சகஜமாக பேசியவள் அவனது பைக்கை அங்கு நிறுத்த அனுமதி வாங்கினாள். ஒரு வழியாக பைக்கை அங்கே நிறுத்திவிட்டு அவளோட ஸ்கூட்டியில் ஏறியவனுக்கு எப்படி அமர்வதென்று புரியவில்லை. தடுமாறியவனை பார்த்தவள் கீழிறங்கி அவனை ஸ்கூட்டியில் ஓட்டுமாறு கூறிவிட்டு நின்றாள். பின்னர் அவனை ஸ்கூட்டியை ஓட்ட மித்ரா பின்னால் அமர்ந்து கொண்டாள். இந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு ஹெல்பிங் சென்ஸ் கூட நிறையவே இருக்குல்ல மித்ரா? ஆமாம் சார், இந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் நிறைய பேட் ஹேபிட்ஸ் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிற? நான் எதை சார் சொல்கிறது? போன வாரம் கூட 16 வயசு சின்ன பொண்ணு பிரசவத்தில் செத்துருச்சு. பாட்டென்றவன் திரும்பி அவளை பார்க்க, ஆமாம் சார், இங்கே இதெல்லாம் கேஷுவலான விஷயம். பொண்ணு வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாவம் சார் இந்த பொண்ணுங்க. நான் கூட நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட இது மாதிரி செய்யாதுங்கன்னு போராடி பார்த்துனேன், பட் நோ யூஸ். அதனால தான் சார் சின்ன பசங்க மனசுலையாச்சும் நல்ல விஷயங்களை பதிக்கலான்னு அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். அவள் செய்யும் நல்ல விஷயம் புரியாமல் அவள் டியூஷன் எடுத்து பணம் சம்பாதிப்பதாய் நினைத்த தன் மடத்தனத்தை நினைத்து வருந்தினான். அதற்குள் அவன் வீடு வந்துவிட கீழே இறங்கியவனோ அவளை வீட்டிற்குள் கூப்பிட, இல்லை சார், இன்னொரு நாள் வரேன், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்றாள். அப்புறம் சார், அன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன், சாரி சார் என்றாள். அப்பா, இப்போவாச்சும் உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க தோணுச்சு, அதுவே போதும். நான் கூட அன்றைக்கி உன்னை ரொம்ப ஓவராக தான் திட்டேன். பரவாயில்ல சார், விடுங்க, சரி கிளம்புறேன் என்றபடி அவனை பார்த்து கையை அசைத்து விட்டு சென்றாள். ஒவ்வொரு முறையும் அவளிடம் இருக்கும் ஏதோ ஒன்றில் தான் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தவருக்கு அதிலிருந்து தப்பிம் வழிதான் தெரியவில்லை. ஹாய் செல்லக்குட்டீஸ், அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு